மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் காட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். மீனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு எப்போ என்ன நடக்கும் உங்களுடைய வாழ்க்கையில்? கிரகங்களின் நிலையை பொறுத்தும், கிரகங்களின் மாற்றத்தை பொறுத்தும், உங்களுடைய ராசியின் அமைப்பை பொறுத்தும் உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், வாழ்க்கை எப்படி இருக்க போகின்றது, திருமண வாழ்க்கை எப்படி அமையும், புத்திர பாக்கியம் எப்படி இருக்கும், பணம் குவிய என்ன பண்ணணும், கடன் பிரச்சனைகள் எல்லாம் எப்போது தீரும் அப்படின்ட்டு துல்லியமாக தெளிவாக பார்க்க போகிறோம். கடைசி வரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி மீனம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த கிழமையில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மிக பெரும் ஆச்சரியம், சர்ப்ரைஸ் உங்களுக்கு காத்திருக்கிறது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். மீனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு கிரகங்களின் நிலையை பொறுத்து என்ன நடக்கும்னு துல்லியமாக பார்க்கலாம். உங்களுடைய மீனம் ராசிக்கு சனி பகவான் 7வது வீட்டில் வந்து அமரும்போது திருமணம் தள்ளி போகக்கூடிய ஒரு நிலை உருவாகும். ஈகோ பிரச்சனை, வீண் சந்தேகத்தால் கணவன் மனைவிக்குள்ளார பிரிவுகளும் ஏற்படக்கூடும். உன்னோட சொந்தம் என்னோட சொந்தம் என்று மோதிக்கொள்ளாமல் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்லதாக இருக்கும். குடும்பத்தில் வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை எல்லாம் பெரிதுபடுத்தி கொண்டிருக்காதீங்க. இருவரும் இந்த காலகட்டத்தில் மனம் விட்டு பேசலைன்னா பிரச்சனைகள் உங்களுக்கு தான் அப்படின்றத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 5லிருந்து 10 வயது இந்த காலகட்டத்தில் எப்போ என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ரொம்ப துருதுருப்பாக குறும்புத்தனமாக இருந்திருப்பீங்க. உங்களுடைய பெற்றோர்களே பார்த்தீங்கன்னா என்னடா இவன் இப்படி இருக்கா, என்னடா இவன் இப்படி இருக்கா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் எரிச்சலாகத்தான் இருந்திருப்பாங்க. இருந்தாலும் படிப்பில் கெட்டிக்காரராக விளங்கி இருப்பீங்க. இதனால் ஓரளவுக்கு சந்தோஷமாக உங்களுடைய பெற்றோர்கள் இந்த காலகட்டத்தில் இருந்திருப்பாங்க என்பதையும் சொல்ல வேண்டும். அது மட்டுமல்லாமல் திங்கட்கிழமைகளில், குறிப்பாக திங்கட்கிழமைகளில் ஒவ்வொரு திங்கட்கிழமைகள்லையும் இதுதான் நடக்கும் அப்படின்ட்டு கிரகங்களின் நிலையை பொறுத்து சில சம்பவங்கள் இருக்கின்றது. அதாவது ஹார்மோன் பிரச்சனை, முதுகுத்தண்டில் வலி இதெல்லாம் வந்து போகும். பலர் வேலையாகும் வரை உங்களை பயன்படுத்தி கொண்டு கறிவேப்பிலையாக வீசி விடவும் இந்த தினத்தில் செய்வாங்க. முக்கிய விஷயங்களை நீங்களே நேரடியாக சென்று முடிப்பது நல்லதாக இருக்கும். இடைத்தரகர்களை நம்பி பணம் கொடுத்து இந்த தினத்தில் ஏமாந்திடாதீங்க அப்படின்றதையும் சொல்ல வேண்டும். அடுத்ததாக உங்களுடைய 10லிருந்து 15 வயது காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் படிப்பில் மிக பெருமளவில் கொடிகட்டி பறப்பீங்க. உங்களை மிஞ்ச ஆள் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் மிக சிறப்பாக செயல்படுவீங்க. பள்ளி படிப்பின் இறுதி காலகட்டத்திற்கு நீங்கள் சென்று கொண்டிருக்கக்கூடிய காலம்னு கூட சொல்லலாம். அடுத்ததாக அந்த 15லிருந்து 20 வயது காலகட்டத்தில் பள்ளி படிப்பை நிறைவு செய்து கல்லூரி படிப்பை நிறைவு செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருப்பீங்க. இப்போது மிக பெரும் குழப்பம் உங்களுடைய மனதில் இருக்கும். எப்போ என்ன நடக்கும் அப்படின்ற வகையில் இந்த காலகட்டத்தில் படித்து முடித்துவிட்டு வேலைக்கு போகலாமா, மேற்கொண்டு மேற்படிப்பு படிக்கலாமா, அல்லது பணம் சம்பாதிக்க என்ன வழி அப்படின்ற மாதிரியும் குடும்பத்தின் பாரத்தை சுமக்க வேண்டிய ஒரு நிலையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உருவாகி இருக்கும் என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். செவ்வாய்க்கிழமைகளில் பார்த்தீங்கன்னா எப்போ என்ன நடக்கும் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா முக்கிய ஆவணங்களை கவனமாக கையாளக்கூடிய தினமாக இத்தினம் இருக்கின்றது. வழக்கில் வழக்கறிஞரை கலந்து ஆலோசித்து முடிவுகள் எடுக்க பாருங்க. அரசுக்கு செலுத்த வேண்டிய வரிகள் தாமதம் இல்லாமல் செலுத்திட பாருங்க. கூடா பழக்கமுள்ளவர்களை நீங்கள் அறவே விலக்க பாருங்க. இத்தினத்தில் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் வரம்பு மீறி இந்த தினத்தில் பேசிடுவீங்க. கவனமாக இருக்கணும். உத்தியோகம், வியாபாரம் இதன் காரணமாக குடும்பத்தை பிரிய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இத்தினத்தில் உருவாகலாம். மரியாதை குறைவான சம்பவங்களும் நிச்சயம் நிகழும் என்பதையும் சொல்ல வேண்டும். அடுத்ததாக அந்த 20லிருந்து 25 வயது காலகட்டம். இந்த காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான காலகட்டம்னே சொல்லலாம். நீங்கள் நினைத்தது நிச்சயம் நடக்கும்.
எதிர்பாராத பண உதவி உங்களை தேடி வரும். கடன் பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவுக்கு விலகக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் நிச்சயம் இருக்கும். உங்களுடைய கிரக நிலைகளை பொறுத்து குரு பகவான் உங்களுடைய 8வது வீட்டில் அமர்ந்திருந்தால் செலவுகள் அலைச்சல் எல்லாம் அதிகமாகிடும். அதாவது மருத்துவ செலவுகள் அலைச்சல் இதெல்லாம் அதிகமாகும். மனைவி வழி உறவினர்களுடன் வீண் பிரச்சனைகள், சிறு சிறு விபத்துகள், மூச்சு திணறல், வேலை சுமை, வீண் செலவுகள் எல்லாம் அடிக்கடி போகும் என்பதையும் சொல்ல வேண்டும். இந்த காலகட்டத்தில் யாரை நம்புவது அப்படின்ற குழப்பத்திற்கும் ஆளாகிடுவீங்க. ஒரு சொத்தை விற்று மற்றொரு சொத்தை காப்பாற்றக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும். நினைத்த வேகத்தில் சில வேலைகளை முடிக்க முடியாமல் தடை தாமதமெல்லாம் ஏற்படும். வங்கியில் போதிய பணம் இருக்கிறதா அப்படின்றத பார்த்து காசோலை தருவது நல்லதாக இருக்கும். இல்லைனா வம்புல சிக்கி கொள்வீங்க. விஐபிகள் அறிமுகம் ஆவாங்க. பண வரவும் சிறப்பாக இருக்கும். வழக்கில் நல்ல தீர்ப்பு வரும். இருந்தாலும் காய்ச்சல், சளி தொந்தரவு, சோர்வு இந்த காலகட்டத்தில் நீங்கும். புது வேலைக்கு முயற்சி செய்தீங்கன்னா நல்ல பதில் உங்களை தேடி வரும் அப்படின்றதையும் சொல்ல வேண்டும். அடுத்ததாக 25லிருந்து 30 வயது காலகட்டத்தில் என்ன நடக்கும் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு திருமணம் சிறப்பாக நடந்தேறி இருக்கும். ஒரு சிலருக்கு திருமண வாழ்க்கை கசப்பாகவும் அமைந்திடும். கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி பிரச்சனைகள் உண்டாகவும் அதிக வாய்ப்பு இருக்கின்றது. பிடித்த வேலை அப்படின்றது நிச்சயம் அமைந்திடும். சிலருக்கு வேலையில் தொந்தரவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இது இருக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. பாதியில் நின்று போன கல்யாண பேச்சுவார்த்தைகளும் சாதகமாக முடியும் காலகட்டமாக இருக்கும். நகரத்தினுடைய எல்லையை ஒட்டியுள்ள பகுதிகளில் வீடு மனையெல்லாம் வாங்கக்கூடிய யோகமும் வரும் என்பதையும் சொல்ல வேண்டும். வெளிநாடு செல்லும் வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். ஹிந்தி மற்றும் தெலுங்கு பேசுபவர்களால் உங்களுக்கு நிச்சயம் உதவி கிடைக்கும் என்பதையும் சொல்ல வேண்டும். அடுத்ததாக புதன்கிழமை கிரகங்களினுடைய நிலை சேர்க்கையை பொறுத்து புதன்கிழமையில் ஒவ்வொரு புதன்கிழமையிலையும் என்ன நடக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அக்கம் பக்கம் வீட்டாருடன் அனுசரித்து பேசுவது நல்லதாக இருக்கும். அவ்வப்போது படபடப்பு பதட்டமெல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கும். குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றுவீங்க. பழைய கடனில் ஒரு பகுதியை அடைச்சிடுவீங்க. ஆடை ஆபரண சேர்க்கையெல்லாம் நிச்சயம் உண்டாகும் என்பதையும் சொல்ல வேண்டும். சாமர்த்தியமாக பேசி காரியத்தை சாதிக்கக்கூடிய தினமாகவும் இது இருக்கும். குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உருவாக்கிடும். எதிர்பார்த்திருந்த தொகை உங்களுடைய கைக்கு சேர்ந்துடும். குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய தினமாகவும் இருக்கின்றது. பிள்ளைகளால் உறவினர் மற்றும் நண்பர்கள் மத்தியில் உங்களுடைய செல்வாக்கு உயர்ந்திடும் என்பதையும் சொல்ல வேண்டும். பூர்வீக சொத்தை புதுப்பிக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடுவீங்க. அரசால் உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய தினமாகவும் இது இருக்கும். அடுத்து அந்த 30லிருந்து 35 வயது காலகட்டத்தில் என்ன நடக்கும், எப்போ என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, மிக பெரும் அதிர்ஷ்டமும் யோகமும் அடிக்கக்கூடிய காலகட்டம்னே சொல்ல வேண்டும். இந்த காலகட்டத்தில் சற்று பொருளாதார ரீதியாக பண வரவு அப்படின்றது உங்களுக்கு மிக மிக சொற்பமான பண வரவாகத்தான் இருக்கும். அதாவது உங்களுடைய தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாத அளவிற்கு பண வரவு இருக்கும். ஆனால் யோகமும் அதிர்ஷ்டமும் இந்த காலகட்டத்தில் நிறையவே அடிக்க வாய்ப்புகள் அதிகம். வரக்கூடிய வாய்ப்பை தவற விடாமல் சிறு சிறு வாய்ப்பை கூட தவற விடாமல் பயன்படுத்தி கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமையும். மிக பெரும் ஏற்றமும் உங்களுடைய வாழ்வில் அமையக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும். பிள்ளைகளும் உங்களுடைய பேச்சை கேட்டு நிச்சயம் நடப்பாங்க. அடுத்ததாக அந்த வியாழக்கிழமை, இந்த வியாழக்கிழமையில் எப்போ என்ன நடக்கும் உங்களுடைய கிரகங்களின் நிலையை பொறுத்து சேர்க்கையை பொறுத்து அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, சளி தொந்தரவு, தலைவலி, பிள்ளைகளால் அலைச்சல், செலவுகள் இதெல்லாம் போகக்கூடிய தினமாக இருக்கும். பூர்வீக சொத்துக்கான வரியை செலுத்தி சரியாக பராமரியுங்க. இருந்தாலும் புது பதவிகளும் பொறுப்புகளும் உங்களை தேடி வரும். மகளுடைய திருமணத்தை சிறப்பாக நடத்துவீங்க. அது மட்டுமல்லாமல் மிக மிக முக்கியமாக விளம்பரத்தில் மயங்கி புது சோப்பு, பேஸ்ட்டு, ஷாம்பு வகைகளை பயன்படுத்தி உடம்பை கெடுத்து கொள்ளாதீங்க. அலர்ஜியால் முடி உதிர்வதற்கும் தோலில் நமைச்சல் வருவதற்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கின்றது. சிறு சிறு அபராதமும் வாகனங்களால் கட்ட நேரிடும். தாயாருடைய உடல்நிலை சற்று பாதிக்கும்.
வரவுக்கு மிஞ்சிய செலவுகள் வந்து போகும். தந்தையாருக்கு டென்ஷன், இரத்த அழுத்தம், தலை சுற்றல் எல்லாம் வந்து போகக்கூடிய தினமாகவும் இது இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 35லிருந்து 40 வயது காலகட்டம். வியாபாரத்தில் சில ஏற்ற இறக்கங்கள் இருக்க செய்யும். காலையில் வியாபாரம் நன்றாக இருந்தால் மாலையில் சுமாராக இருக்கும். மாலையில் நன்றாக இருந்தால் காலையில் மந்தமாக இருக்கும். இந்த காலகட்டம் முழுவதுமே இப்படி தான் போகும். வேலையாட்களிடம் கராராக இருங்க. புரோக்கரேஜ், கமிஷன், ஸ்டேஷ்னரி வகைகளால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்த கடன் உதவிகள் கூட கிடைக்கும். பங்குதாரர்களால் பிரச்சனைகள் வரும், பார்த்து இருந்துக்கோங்க. உத்தியோகத்தில் சிலர் உங்களிடம் ஆலோசனையை கேட்டுவிட்டு அதை தாங்கள் யோசித்ததாக மூத்த அதிகாரிகளிடம் சிலர் நல்ல பெயர் வாங்கி கொள்வாங்க. உங்களுடைய திறமைகளை நேரடியாக மூத்த அதிகாரிகளிடம் சிலர் கொண்டு செல்ல மறுப்பாங்க. வேலை சுமை அதிகமாக இருக்கும். சக ஊழியர்களுடன் ஈகோ பிரச்சனை கூட வந்து செல்லும். கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் சுமூகமாக செல்லும். பண தேவைகள் உங்களுடைய தேவைக்கு ஏற்றபடி இருக்கும் என்பதையும் சொல்ல வேண்டும். அடுத்ததாக வெள்ளிக்கிழமையில் உங்களுடைய கிரக நிலைகளை பொறுத்து பார்த்தீங்கன்னா உயர்கல்வியில் போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு தினமாக இருக்கும். திருமணம் தாமதமாகி முடியும் தினமும் இந்த தினம்தான். சமயோஜித புத்தியை பயன்படுத்துங்க. வகுப்பு அறையில் முன் வரிசையில் அமர பாருங்க. கடைசி நேரத்தில் படிக்கும் பழக்கத்தை கைவிட்டுடுங்க. உங்களுக்கு எல்லாமும் சிறப்பாக அமையக்கூடிய தினமாக கூட இந்த தினம் உங்களுக்கு அமையும் அப்படின்றதையும் உறுதியாக சொல்லலாம். அடுத்ததாக அந்த 40லிருந்து 45 வயது காலகட்டம் பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்காத யோகம் அடிக்கக்கூடிய காலகட்டம். எந்த விதத்திலையாவது உங்களுக்கு லாபம் தேடி வரக்கூடிய காலகட்டம். பிள்ளைகளால் பேரையும் புகழையும் அடையக்கூடிய காலகட்டம்னு கூட இந்த காலகட்டத்தை சொல்லலாம். நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிக்கும் மிக பெரும் வெற்றி உங்களை தேடி வரும். நீங்கள் நினைத்தது நடக்கும் காலகட்டமாகவும் இது அமைந்திடும். வியாபார ரீதியாக, தொழில் ரீதியாக கொடிகட்டி பரப்பிங்க என்பதையும் சொல்ல வேண்டும். அடுத்ததாக அந்த சனிக்கிழமைகளில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சனிக்கிழமைகளில் என்ன நடக்கும் உங்களுடைய கிரக நிலைகள் மாற்றத்தை பொறுத்து அப்படின்னா நீங்கள் எதிர்பாராத உதவிகள் எல்லாம் தேடி வரும் தினமாக இந்த தினம் இருக்கும். கொடுத்த பணமெல்லாம் உங்களுடைய கைக்கு வந்து சேரும் தினமாகவும் இருக்கும். யாரை நம்பியும் எந்த ஒரு விஷயத்தையும் இந்த தினத்தில் ஒப்படைத்திடாதீங்க. மிக பெரும் ஒரு சுமை, மிக பெரும் ஒரு பிரச்சனை எல்லாமும் சந்திக்கக்கூடிய தினமாகவும் இந்த தினம் உங்களுக்கு அமைந்துவிடும் என்பதையும் சொல்ல வேண்டும். மற்றபடி அனைத்து வகையிலையும் இந்த தினம் சிறப்பான தினமாக உங்களுக்கு அமைந்திடும். அடுத்ததாக அந்த 45லிருந்து 50 வயது காலகட்டம். இந்த காலகட்டம் உங்களால் மறக்க முடியாத காலகட்டமாக அமைந்துவிடும். கிரகங்களின் நிலையை பொறுத்தும் கிரகங்களின் கூட்டு சேர்க்கையை பொறுத்தும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத பலன்கள், அதிர்ஷ்டங்கள் பெறக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்க போகின்றது. யாரை நம்பியும் உங்களுடைய பணம், பொருளை கண்மூடித்தனமாக கொடுத்து விடாதீங்க. ஜாமீன் கையெழுத்தும் போட்டு விடாதீங்க. மிகப்பெரிய சிக்கல்களில் மாட்டிக்கொள்ளும் ஒரு காலகட்டமாகவும் இது இருக்கும் என்பதை மறுத்துவிட முடியாது. அடுத்ததாக 50லிருந்து 55, 55லிருந்து 60, 60லிருந்து 65 அதற்கு மேற்பட்ட காலகட்டங்கள். இந்த காலகட்டங்களில் எப்போ என்ன நடக்கும்னா உங்களுடைய பாவ புண்ணியங்களை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கையில் அதற்கு ஏற்றாற் போல பலன்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இந்த காலகட்டம் இருக்கும் அப்படின்றத சொல்ல வேண்டும். நிச்சயம் மீனம் ராசியில் பிறந்த உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பங்கள், எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் அடிக்கும். வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்க அப்படின்றதையும் சொல்ல வேண்டும். மீனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு எப்போ என்ன நடக்கும் அப்படின்றத தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதன்படி சிறப்பாக வாழ வாழ்த்துக்கள். இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீனம் ராசியில் பிறந்த அனைவரும் எப்போ என்ன நடக்கும் தங்களுடைய வாழ்க்கையில் அப்படின்றத துல்லியமாக தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.